வலது பக்கம் பட்ட தோட்டா இடது பக்கம் பட்டு இருந்துச்சுன்னா என் புள்ள நிலைமை என்ன இருக்கும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நான் தெரிஞ்சே இதை பண்ணல மாமா. என்னமோ போமா. இத பாரு, உன் அக்காவையும் அந்த கார்த்தி பையலையும் முடிக்கிறதுக்குள்ள என் புள்ள கதை முடிஞ்சிடும் போல் இருக்க. என்ன சித்தப்பா நீங்க? சந்திரா, அவர் சொன்னதை நீ பெருசா எடுத்துக்காத. இல்லைங்க, மாமா சொல்றதும் நியாயம் தானே. நீ முதல்ல அழாத. இப்படி வா, கண்ணத்தோட. என் சந்திராவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீ சுடும்போது நான் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்தேன். ஏய், உன் கூட நான் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு தெரியாத என் சந்திராவை பத்தி. எனக்கு நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் அங்க இருக்கேன். இந்த முறை எப்படியாவது அந்த கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்தி அந்த கார்த்தியையும் ராஜா சேதுபதியையும் பழி வாங்குவேன். அவங்கள மட்டும் இல்லைங்க, நம்மள பிரிச்ச சாமுண்டீஸ்வரியையும் அவ குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேங்க. எனக்கு சரியாகிற வரைக்கும் நீயா எதையும் பண்ணாத சந்திரா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மாட்டேங்க. நம்மளோட வலிக்கு அந்த கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியும் பதில் சொல்லியே ஆகணும். சந்திரா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ இங்க வந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா உன் அக்காவுக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாயிடும். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படிங்க போறது? சந்திரா, என்னை பத்தி யோசிக்காத. சித்தப்பா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. அப்புறம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு என் மேல கோவப்படாத. அங்க எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமா இரு. எங்க அப்பாக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னேன். அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? ஆளை வச்சு தூசி இல்லாம சுத்தமா ரூம் ரெடி பண்ணியாச்சு. பாக்கலையா நீ? இந்த ரூம் ஐயா ஓகே தான். இந்த ரூம்ல நிறைய ஜன்னல் இருக்கு, காத்தோட்டமா இருக்கும். அப்பாக்கு இந்த ரூம் கரெக்டா தான் இருக்கும். ஆனா இந்த ரூம் ஜன்னல் எல்லாம் மஸ்கிட்டோ நெட்டே அடிக்கவே இல்லையே. அப்புறம் கொசு கிசு அப்பாவை கடிச்சு இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆயிட போதுங்க. டாக்டர் வேற கவனமா இருக்க சொல்லிருக்காங்க. இந்த ரூம்ல மஸ்கிட்டோ நெட் அடிச்சிட்டீங்களா? அக்கா, நீ சொன்ன வேலையெல்லாம் மாமா எப்பவோ முடிச்சிட்டாரு. அது தெரியாம பேசிட்டு இருக்க? ஸ்வாதி, உங்க அக்கா கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா? நான் சும்மா உட்காந்தாலே உங்க அக்காவுக்கு பிடிக்காது. அதான் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பா. கரெக்ட் தானே ரோகிணி? ஆமா, அப்படி என்ன வேலை சொல்லி நீங்க செஞ்சுட்டீங்க பாருங்க. எங்க என்னங்க இவ அப்பா வீட்டுக்கு வர போற நேரத்துல இப்படி மூஞ்ச தொங்கப்பட்டு உட்கார்ந்திருக்கா? ராஜராஜா ஐயாவுக்கு உடம்பு சரியாயிருச்சுன்னு கேள்விப்பட்டதும் தான் எங்களுக்கெல்லாம் நிம்மதியா இருந்துச்சு தம்பி. இன்னும் 2 நாள்ல கோவில்ல கலச பூஜை இருக்கு. அதுக்குள்ள அவர்கிட்ட பேசி நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சோம். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்குது தம்பி. எல்லாம் கடவுளோட அருள். உங்க எல்லாரோட வேண்டுதல் தான் மாமா சீக்கிரமா குணமானதுக்கு காரணம். எல்லாம் அந்த அம்மனோட அருள். சரிங்க தம்பி, நாளைக்கு நடக்க போற கலச பூஜைக்கு ஒரு நல்ல நாளை குறிச்சிடலாம். நான் ஏற்கனவே பூசாரி கிட்ட சொல்லிட்டேங்க. தம்பி, வர்ற வெள்ளி சனி 2 நாளும் நாள் நல்லா இருக்கு. இந்த 2 நாள்ல எந்த நாள்ல வேணாலும் கலச பூஜை வச்சுக்கலாம். தம்பி, வெள்ளிக்கிழமை அன்னைக்கே கலச பூஜை வச்சுக்கலாமா தம்பி? சரிங்க தம்பி, கடந்த 2 வருஷமா உங்க கையால தான் கலச பூஜை நடந்துச்சு. அதே மாதிரியே இந்த வருஷமும் உங்க கையாலேயே கலச பூஜையை பண்ணிடலாம் தம்பி. நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி பெரியவரே? இந்த வருஷம் தம்பி கையால பூஜை பண்ண முடியும்? என்ன இவன் இப்படி சொல்றான்? பாத்து மாமா, மெதுவா வாங்க. ரேவதி எங்கம்மா? அப்பா, நான் தான்ப்பா உங்களுக்கு ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொன்னேன். அப்பா, நீங்க பேசினது மட்டும் கார்த்தி மாமாக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. கரெக்டா சொன்ன ரேவதி. நான் இப்பயே சகலைக்கு ஃபோன் பண்ணி இந்த மேட்டர் சொல்லி. வேண்டாம் மாப்பிள்ள பண்ண உதவிக்கு இந்நேரம் அவரும் இங்க இருந்திருக்கணும். இது பாருங்க,
உங்க மாப்பிள்ள பண்ண உதவிக்கு நன்றி சொல்லி அனுப்பியாச்சு. அப்புறம் என்ன? அவரை கூப்பிட்டு என்ன விருந்தா வைக்க முடியும்? என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? என் உயிரை காப்பாத்திருக்காரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. அதுக்கு அவருக்கு நன்றி மட்டும் சொன்னா போதுமா? அவரை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு தலைவாழை இலை போட்டு என் கையால நான் அவருக்கு விருந்து பரிமாறணும். அவர் சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பா, இவ்ளோ நேரம் ரேவதியும் கார்த்தி இங்க இல்லைன்னு தான்ப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ ஏன் பொண்ணுமா? அப்பா அப்ப நானு நீயும் என் பொண்ணுதாம்மா. நீ கடைக்குட்டி செல்லம். என்னப்பா நீ? சிவனாண்டி தான் கூட்டத்தில் எப்பவும் கலகம் பண்ணுவானா? அவன் கூட வந்த நீங்களும் இப்படி பேசுறீங்க? தம்பி நம்ம ஐயாவோட பேரன். அவர் இந்த பூஜையை பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க ஊரு நன்மைக்காக தான் சொல்றோம். இந்த கும்பாபிஷேகத்துல எந்த குளறுபடியும் நடக்காம இருக்கணும்னா முறைப்படி ராஜராஜன் தான் கலச பூஜையை ஆரம்பிச்சு வைக்கணும். ஐயா, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன செய்ய வேண்டியதானே? இங்க பாருங்க, ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேச வேணாம். நாங்க எங்களுக்குள்ள கலந்து பேசி ஒரு முடிவை சொல்றோம். அது வரைக்கும் நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஹாஸ்பிட்டல்ல கார்த்தி மாப்பிள்ளைய உங்க அம்மா அப்படி பேசுனது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா? நான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேங்கிற விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லணுமா? அப்பா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் மாமா வேணா ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லவா? வேண்டாம்மா. மாப்பிள்ளை இங்க வந்தாருன்னா இவ சும்மா இல்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. தேவையில்லாம எதுக்குமா இதெல்லாம்? அப்பா, நீங்க எதுக்கு அம்மாக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? எனக்கு புரியல. இது பயம் இல்லம்மா. அவ ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளுக்கு போட்டியா நானும் பண்ணா அப்புறம் குடும்பமா இருக்காதுமா. அதனாலதான். மாமா விடுங்க மாமா, எதுக்கு அதே நினைச்சு கவலைப்படுறீங்க? நான் இப்ப சகலை தான் பார்க்க போறேன். அங்கிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும், இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க. என்னோட ஆசையும் அதாங்க. உங்க மனசில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படையாவே சொல்லிடுங்க. ராஜராஜன் ஐயா வயசுல பெரியவர். இந்த முறை அவர் வந்து கலச பூஜை பண்ணட்டும். இனி அடுத்து ஒரு வருஷங்கள நீங்களே பண்ணலாம் அப்படிங்கறதான் தம்பி எங்க அபிப்பிராயம். உங்க எல்லாரோட முடிவு தான் என்னோட முடிவும். நான் ஏற்கனவே என் மாமா வருவார்னு சொல்லியிருக்கேன். என் மாமா கையால தான் இந்த முறை கலச பூஜை நடக்கும்.